வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் பொருத்தமானவர். தமிழர்கள் நாம் 65 வருடங்களாய் ஒவ்வொரு சிங்கள தலைவர்களை ஆதரித்து இறுதியில் எமது ஆதரவிலேயே எம்மை அளித்த சிங்கள தலைவர்களையே உருவாக்கினோம். சட்டத்தில் இடம் இருக்கோ இல்லையோ நாம் தமிழ் வேட்பாளரை நிறுத்த முயற்சி என்றாவது செய்திருக்கின்றோமா? இவர் ஆட்சி சரியில்லை என வேறொருவரை கொண்டு வருகின்றோம். வருகின்றவர் அனைவரும் அவர்களை விட கொடியவர்களாய் இருப்பதை 65 வருடமாய் உணர மறந்துவிட்டோம். பொது வேட்பாளர் என்று தமிழர்களை அளித்த ராணுவ தளபதியை கொண்டு வரக்கூட முயற்சி செய்த பலவீனமான மனநிலையுடைய இனம் தமிழர்களாய்தான் இருக்க முடியும். சிங்கள தலைவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களை அளிப்பதுதான் அவர்கள் நோக்கமாக இருக்கும் என்ற உண்மையான தத்துவத்தை தமிழர்கள் 65 வருடமாய் உணராமல் இருப்பதுதான் வேதனை. தமிழர்கள் நாம் ஜனாதிபதி வேட்பாளராக தமிழர் ஒருவரை நிறுத்தினால் சட்டத்தின் முன்னும் வெற்றியின் முன்னும் தோற்று போவது உறுதி. சிங்களவர்கள் ஒன்றும் தமிழர்களை போல் பெருந்தன்மையுடையவர்கள் இல்லை. ஆனால் நாம் சந்தர்ப்பங்களை அமைக்க வழிகள் திறக்கப்படும். தமிழர்கள் இனியாவது தனித்துவத்தை எதிலும் பேணுவதில் உறுதி செய்ய முன்வர வேண்டும். நாம் சிங்கள தலைவர்கள் எவருக்கு ஆதரவு கொடுப்பதினாலும் பலனடைய போவதில்லை. 65 ஆண்டுகளுக்கு முன் சிங்கள மக்களிடம் எப்படியான இனவிரோத எண்ணப்பாடு இருந்ததோ அதைவிட அதிகமாகவே இன்றும் இருக்கிறது. சிங்கள தலைவர்கள் என்றும் தமது அரசியல் பலத்தை தக்க வைக்க சிங்கள மக்களுக்கு சிறந்த தலைவனாகவே இருக்க விரும்புவரோலிய தமிழர்களுக்கு இல்லை என்பதை உணர வேண்டும். விக்னேஸ்வரன் தமிழர்களுக்கு மட்டுமில்லை சிங்களவர்களுக்கும் சிறந்த தலைவராக இருப்பார். அவர் சிங்களவர்களுக்கும் தலைவராக இருக்க தகுதியுடையவர் என்பதை நிரூபிக்க அவர் தனது பாதணிகளை கலட்டி நின்று ஸ்ரீலங்கா தேசிய கொடிக்கு மரியாதை கொடுத்த சம்பவம் உறுதிப்படுத்தியது யாவரும் அறிந்தது. அவருடன் அருகில் நின்ற மஹிந்த கூட செய்யாத அந்த மரியாதையை விக்னேஸ்வரன் செய்தது அவரின் பண்பை வெளிப்படுத்தியது. விக்னேஸ்வரன் சிங்களவர்களுக்கும் சேர்த்து தலைவராவதற்கு தகுதியுடையவர். அப்படி நடைபெற்றால் சிங்கள மக்கள் வாழ்நாளில் அடைந்து சிறந்த தலைவர் விக்னேஸ்வரனாய் தான் இருக்கும். தமிழர்கள் நாம் விக்னேஸ்வரனை நிறுத்துவதற்கான ஆயத்தங்களை செய்வது சிறந்தது. பொது வேட்பாளர் என்ற பெயரில் தமிழ் அளிப்பு சக்திகளை நாமே கொண்டுவர துணை நிற்பது பாதகமாகவே அமையும். பினாமிகள் பேரில் வெளிநாடுகளில் பாரிய முதலீடு செய்துள்ள ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் புலனாய்வு செய்தி. தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அளிப்பு ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களுக்கு வேண்டப்பட்டவர்களின் பேரில் பல சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள் என வெளிநாடுகளில் செய்துள்ளனர். அண்மையில் இன அளிப்பில் ஈடுபட்ட சில ராணுவ தளபதிகள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் ஊடாகவும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேரடியான ஆட்சியாளர்களின் உறவுகளின் பேரில் முதலீடுகள் மற்றும் சொத்துக்கள் வெளிநாடுகளில் வாங்கி சேர்க்கப்பட்டுள்ளன. பல சிங்கள மற்றும் முஸ்லிம் தொழிலதிபர்கள் மூலம் சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள் வெளிநாடுகளில் செய்யப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் மட்டும் இந்த பினாமிகள் 1 பில்லியன் பிரித்தானிய பவுண்ட் பெறுமதியான இலங்கை பணத்துக்கு 22,000 கோடி முதலீடுகள் மற்றும் சொத்துக்கள் வாங்கியுள்ளனர். இதேபோல் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் 6 நாடுகள், ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு எமிரேட், இத்தாலி, பிரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பாரிய முதலீடுகளும் சொத்துகளும் வாங்கி சேர்க்கப்பட்டுள்ளன. உலக பணக்கார வரிசையில் முன்னணி பகுதியில் ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் சரியாக அவர்களின் சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டால் இருப்பார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. போர் குற்றவாளிகள் என்று தெரிந்தும் அவர்கள் பினாமிகள் செய்யும் முதலீடுகளை எந்த தடைகளும் இல்லாமல் இந்த நாடுகள் ஊக்குவிக்கின்றன. அது மட்டுமில்லாது சில நாடுகள் அரச மட்டத்தில் கூட இதற்கு துணை புரிகின்றனர். இன அளிப்பு போர் குற்றவாளிகளின் முதலீடுகளை முடக்க இந்த நாடுகள் முன்வராமை மீண்டும் இந்த நாடுகளின் இரட்டை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டி நிற்கின்றது. சிங்கள நண்பர்களை வைத்துள்ள தமிழர்கள் மூலம் சிங்கள புலனாய்வாளர்கள் புலம்பெயர் தேசங்களில் ஊடுருவல். புலனாய்வு செய்தி. புலம்பெயர் தேசங்களில் வசிக்கும் தமிழர்கள் பலருக்கு சிங்கள நண்பர்கள் இலங்கை தீவில் இருப்பார்கள். அவர்கள் தமிழ் நண்பர்களை தொடர்பு கொண்டு தனது நண்பனோ நண்பியோ உங்கள் நாட்டுக்கு வருகின்றார், அவருக்கு உதவி செய்யும்படி கேட்பார்கள். புலம்பெயர் தமிழரும் நண்பரின் நண்பர்தானே என்று உதவி செய்கின்றனர். அவர்களின் உதவியை ஸ்ரீலங்கா அரசின் புலனாய்வு முகவர்கள் பாவித்துக் கொள்கின்றனர். ஸ்ரீலங்கா புலனாய்வு முகவர்களை இவ்வாறு ஊடுருவல் செய்கின்றனர். அவர்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு வந்ததும் அவர் மூலம் வேலையை பெற்றுக்கொண்டு, அதுவும் தமிழர்களின் வியாபார தலங்களில் வேலையை பெற்றுக்கொண்டு தமது புலனாய்வு வேலையை முன்னெடுக்கின்றனர். தமிழ் அமைப்புகள் தொடக்கம் ஈழ செயல்பாட்டு தனிநபர்கள் வரைக்கும் சரியாக கண்காணித்து தகவலை தமது பொறுப்பாளர்களுக்கு அனுப்புகின்றனர். இதில் ஸ்ரீலங்கா அரசின் 5 புலனாய்வு பிரிவுகள் முற்றுமுழுதான தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களில் இயங்குகின்றன. தமிழர்கள் தாயகத்தில் ராணுவ அடக்குமுறையால் இடம்பெயர்ந்து அதிகளவான மக்கள் பல நாடுகளில் வாழ்வதால் ஸ்ரீலங்கா அரசுக்கு பல வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதால் அந்த நாடுகளின் சிங்கள மக்களின் தொகையை அதிகரிக்கவும் திட்டம் போட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால் பல சிங்களவர்கள் அகதி வேஷம் போட்டு
ஸ்ரீலங்கா அரசால் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். ஸ்ரீலங்கா அரசால் வெளிநாடுகளுக்கு அகதி வேஷம் போட்டு அனுப்பப்படும் நபர்கள் கூடுதலாக ராணுவ பின்னணிகளை கொண்டவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்ற வயல்வெளிகள் மீது கேட்குமா இது வல்லவெளி தாண்டி போகுமா? வயல்வெளிகள் மீது கேட்குமா வல்லவெளி தாண்டி போகுமா? குண்டு தைத்து நெஞ்சில் துளை போடக்கூடும், ஆளை கொல்லும் நஞ்சை கூட அள்ளி தின்று சாகக்கூடும். எந்த நிலை வந்து சேருமோ எனக்கு எப்ப வந்து சாவு கூடுமோ? எந்த நிலை வந்து சேருமோ எனக்கு எப்ப வந்து சாவு கூடுமோ? வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்ற வயல்வெளிகள் மீது கேட்குமா இது வல்லவெளி தாண்டி போகுமா? வயல்வெளிகள் மீது கேட்குமா வல்லவெளி தாண்டி போகுமா? நான் சரியும் மண்ணில் நாளை பூமலர்ந்து பாடக்கூடும், தேனெடுக்கும் ஈக்கள் கூட்டம் தேடி வந்து பாடக்கூடும். எந்த நிலை வந்து சேருமோ அதை இந்த விழி பார்க்க கூடுமோ? எந்த நிலை வந்து சேருமோ அதை இந்த விழி பார்க்க கூடுமோ? வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்ற வயல்வெளிகள் மீது கேட்குமா இது வல்லவெளி தாண்டி போகுமா? வயல்வெளிகள் மீது கேட்குமா வல்லவெளி தாண்டி போகுமா? தமிழ் ஈழ மண்ணில் நாங்கள் அரங்கேறக்கூடும், மாலை கொடியோடு எங்கள் மன்னன் சபை ஏறக்கூடும். இந்த நிலை வந்து சேருமோ அதை எந்த விழி காணக்கூடுமோ? இந்த நிலை வந்து சேருமோ அதை எந்த விழி காண
அம்மா